இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல இந்த மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம தப்பு பண்ணா கர்த்தர் நம்மள தண்டிப்பாராம். அப்படியாம்மா? ஆமாம்மா, உண்மைதானே. ஆனா கடவுள் நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? அவங்க தான் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்களே. நம்ம முழுசா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தா கடவுளோட பிரசனத்தை எப்போ வேணாலும் உணரலாம். நீதிமொழிகள் 3:12 என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அதாவது தகப்பன் அவன் நேசிக்கிற பிள்ளையா இருந்தாலும் கண்டிச்சு திருத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்டவரும் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாங்களாம். அப்போ கடவுள் நம்ம கிட்ட பேச வராமா? நிச்சயமா பேசுவாங்க. வசனங்கள் மூலமா, மனுஷங்க மூலமா, யார் மூலமா வேணாலும் பேசுவாங்க. ஆமாம்மா, எங்க மிஸ் கூட சொன்னாங்க அவங்க ரொம்ப சோகமா இருக்கும்போது கர்த்தர் ஆறுதலான வசனங்கள் மூலமா பேசுவாங்கன்னு. ஆமாம்மா, கர்த்தர் என்கிட்ட கூட ஒரு நாள் பேசியிருக்காங்க. என்ன உன்கிட்ட பேசினாங்களா? என்ன பேசினாங்க? நான் அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமான பரீட்சை.